பூண்டி வேலை ஆட்டோ ஒர்க்ஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியதுனா பஜாஜ் பல்சர் 150 சிசி இது ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். அது இல்லாமல் டைம் இன்ஜின்லாம் மாற்றணும், இன்ஜின்லாம் இறக்கணும். அதில் ஏகப்பட்ட வேலைக்கு வாங்கணும்னா பார்ப்போம். டைம் இன்ஜின் மாற்றுறது பார்த்தீங்கன்னா BS4ங்கிறப்ப நம்ம இன்ஜினை கீழே இறக்கி வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் வேலை. இந்த வண்டி ஸ்பேர்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்கி தரலாங்க. கஸ்டமர் வந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்கின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர் கிடையாது, அவங்க வெளியூர். அதனால் எல்லாமே நான் தான் வாங்கி போட்டேன், எல்லாமே பக்காவான ஒரிஜினலாக வாங்கிட்டேன். பேக்கில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள்ஸ் மாற்றணும், அதெல்லாம் செயின் ஸ்பாக்கெட் ஸ்ப்ராக்கெட் பேரிங் கட்ஸ் ரப்பர் அதெல்லாம் பிரேக்ஸ் மாற்றணும். இந்த வண்டியில் ரன்னிங்கில் போகிற பேக்கில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒரு கிச்சி கிச்சின்னு சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஸோட ஸ்ப்ரிங்கு கட் ஆகி உள்ள கடைஞ்சி. இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து அப்பு காலி பண்ணிடும், இந்த பிரேக்ஸும் காலி ஆகிடும், அப்பும் காலி ஆகிடும். ஓகே, இன்ஜின் ஒர்க்கு உண்டான ஸ்பேர் பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்ன பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் அட்ஜஸ்ட் பேட் அதெல்லாம் கிளச் அசம்பிளி ஆகிருக்கேன், லோடி கீர் வாங்கியிருக்கேன். ஓகே, இன்ஜினை கீழே இறக்கி நம்ம பிரிக்க ஆரம்பிச்சு என்ன மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா டைம் இன்ஜின் அதெல்லாம் ஒன்மே கிளச் பால்ஸ் கிளச் பிளேட்டு லோடி கீர் மாற்ற போகிறோம். கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வண்டியில் இருந்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் தாங்க, ஒரிஜினல் கிடையாது. இது நம்ம ஒரிஜினலாக போட போகிறோம், அதான் அசம்பிளியாக மாற்ற போகிறோம். கிளச் பார்த்தீங்கன்னா BS4ங்கிறப்ப நம்ம அசம்பிளியாக மாற்ற கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் எல்லாமே செட்டாக வந்துடும், இன்னர் ரோட்டர் பெல் எல்லாமே செட்டாக வந்துடும், நல்லா இருக்கும் கொஞ்சம். பல்சரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் உள்ள மெயினான ஸ்பேரில் இது ஒன்றுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோடி கீர் வைப்ரேஷன் கீர்னு சொல்லுவாங்க. இந்த கீர் தான் வந்து நம்ம எந்த வண்டி சர்வீஸ் பண்ணாலும் இதை மாற்றிட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் சவுண்ட் எல்லாத்தையுமே இதுதான். இது புதுசு மாத்திரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இன்ஜினோட ஒரு எல்லாம் பார்த்து பக்கா முடிச்சாச்சு. அடுத்து அவுட் ரோக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க்குங்க. ஃபோர்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ரேஸ் செட்டு, ஃபோர்க் ஆயில் சீல் இதெல்லாம் மாற்றணும். கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. இருந்தாலும் நம்ம சர்வீஸ் தந்துக்கிறப்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும், பக்காவில் பெட்ரோல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி போட போகிறோம். பல்சரில் எந்த ஒரு வண்டி சர்வீஸ் இருந்தாலும் சரி தாங்க, அந்த ஒன்னே கழிச்சு பால்ஸ் மாற்றிட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா சலசல சவுண்ட் இருக்காது. ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வரது முதல் நாளே கிளம்புனா தான் அவங்க வர முடியும். அவங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, நம்ம வண்டி எப்படி வேலை பார்த்துருக்கோம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வண்டி ஓட்டி பற்றி வண்டி எப்படி இருக்கு? வண்டி நல்லா இருக்கு. முதல்ல இருந்து வேலை இப்போ வந்து வேலை நல்லா இருக்கு. என்னன்னா செயின் பிராக்கெட்டு அதுக்கடுத்து இப்போ வண்டி பிக்கப் இல்லாமல் இருந்துச்சு. சரி, அப்புறம் இன்ஜின்ல வந்து நாய்ஸி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி ஏறாயிரன்னு வந்துட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே, நம்மள தேடி வந்திருக்கீங்க, வேலை பார்த்துருக்கோம். வேலை எப்படி இருக்கு? வேலை நல்லா இருக்கு. சரி ஓகே, எந்த ஊருங்க? நான் தென்காசி மாவட்டம் பவுர்சத்திரம். தென்காசி மாவட்டம் பவுர்சத்திரம். எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர். இவ்வளவு தூரம் தேடி நம்மள தேடி வந்திருக்கீங்க, திருத்திரம்படி தேடி வேலை தெளிவா பார்த்துருக்கோம். வேலை நல்லா சூப்பரா இருக்கு, தெளிவா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒத்தா தான் இருக்கு. ஓகே ஓகே, இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, வேலை தெளிவா பார்த்துருக்கோம்ல.